ஃபர்ஸ்ட் பிளேஸில் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இப்போ எப்போதுமே நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் செல்லிங் டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு வெஹிக்கிள்னு வந்தாலே, ஒரு வெஹிக்கிள் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாலே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டோடைய அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக நிச்சயமாக நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் தான் இருக்குது. ஏன்னா அப்பையிலேருந்து இந்த வெஹிக்கிளுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு நல்ல ஒரு ஃபேவரட் டூ வீலர்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றத. ஏன்னா இதோடைய அந்த ஒரு இன்ஜின் ஈஸி அக்சசிபிலிட்டி, யார் வேணால் ஓட்டலாம். நிறைய பேர் ஸ்ப்ளெண்டரில் தான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த வெஹிக்கிளில் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் பண்ணி வைங்க, அதை நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து அந்த ஒரு ஓவரலாக அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சீட்டிங் செட்டப்லையும் சரி, அந்த ஒரு டேங்க்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த வெஹிக்கிளுடைய பவரும் உங்களுக்கு கொஞ்சம் லோடு வச்சு இழுத்தாலும் ஓரளவுக்கு திணறாமல் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு 100cc செக்மெண்ட்லேயே. அது இல்லாமல் உங்களுக்கு மைலேஜும் வேறு லெவல் அல்டிமேட்டாக தரும். கம்பெனி ரிப்போர்ட்டட் உங்களுக்கு 65 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொன்னாலும், ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் வந்து 70-80 தரதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் மைலேஜில் நல்லா இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், இதோடைய அந்த ஸ்பேர்ஸ் அவைபிலிட்டின்றதும் ஈஸி. ஆமாங்க, இந்தியாவோட எந்த ஒரு மூலை முடுக்கில் இருக்கிற ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் இந்த வெஹிக்கிளுக்கான ஸ்பேர் கேட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலாம், அது உண்மையான ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்பே இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர்ன்றது பயங்கர ஸ்பெட்டான ஒரு வெஹிக்கிள். அது எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே எங்கேயா போகிறீங்க, இல்லை நடந்தே ஒரு மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு வரீங்கன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 ஹீரோ ஸ்ப்ளெண்டராவது பார்க்கலாம். ஏன் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் கூட அப்போ வாங்கின வெஹிக்கிள் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்க வெஹிக்கிள்லாம் இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க இந்த வெஹிக்கிள்ன்றது எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிள். நிச்சயமாக ரோட்டுக்குன்னு போனீங்கன்னா இந்த வெஹிக்கிள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் ரேஷியோ கெயின் பண்ணுது. வெஹிக்கிளும் நல்ல ஒரு வெஹிக்கிள், ப்ரைஸிங்கும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஓவராலாக நம்பி எடுக்கலாம், எந்தவித ப்ராப்ளம்ஸும் இருக்காது. சரி, ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாப் 5ல் நீங்கள் எந்த வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்ற இதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் வச்சு இல்லை நான் வேறு ஒன்று வச்சுருக்கேன், அது எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.